நீ வரணுண்டியா, எங்களுக்கு நீ வேணுண்டியா. நீ நான் உன்னை விஜயன்னு சொல்ல மாட்டேன்டி, நீ எம்ஜிஆர். எனக்கு சின்ன எம்ஜிஆர் சொல்லுவான். நீங்க யாருக்குமா ஒரு ஆதரவு கொடுக்கலான்னு? நாங்களா பிள்ளை வரும்போது அப்புறம் யாருக்கு கொடுக்க முடியும்? நம்ம பிள்ளை நிற்கிது தலைப்புல, அப்புறம் என் பிள்ளைக்கு ஓட போடாம வேற எந்த நாய்க்கு நாதாரிக்கு போட சொல்றது? என்ன நம்பிக்கை, ஏன் இவ்வளவு நம்பிக்கை இருக்குமா? முதல் முறையா அவர் களம் காட்டுறாரு. முதல் முறையாக இறங்குறாருன்னா, முதல் முறையாக இறங்கும் போது எதுக்கு நீங்கள் எல்லாம் ஆளுக்கால வந்து இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு ஏன் கேட்குறீங்க? ஓட்டா மாறிட்டா இப்போ என்ன செய்வீங்க? ஓட்டா மாறிட்டா என்ன செய்வேன்? சும்மா சிவனேனும் அமைதியாக இருக்கிறவனை சீண்டு விட்டுட்டு இப்போ வந்து உள்ளே வரும்போது எனக்கு பயமாக இருக்குது, விடவிடன்னு இருக்குது, நடுக்குதுன்னா ஏன்? எப்போதுமே நீங்கள் தான் இருக்கணுமா? எப்போதும் குண்டு சைட்டில் தான் நாங்கள் குதிரை ஓட்டணுமா? நாங்கள் எப்போதும் உங்களுக்கு ஓட்டையும் போட்டுட்டு நாங்கள் கேனப்பைய மாதிரி கேன சரக்கு மாதிரி அலையணும். கச்சத்தீவு போனால் அவன் சுட்டு சொல்கிறான், பொம்பளை பிடிக்க மீன் பிடிக்க விட மாட்டான் கடலில். கறியை போய் ஒரு ஏதாச்சும் முடியாம ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஓடணும், ஒரு இதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அவன் கேட்குறான் லஞ்சம். நாங்கள் கட்டுற வரியில் சம்பளமும் வாங்கிட்டு எங்களை லஞ்சமும் கேட்குறானுவோ. இது வந்து அந்த மாற்றம் வரும்ன்றீங்க? வர முடியும், வந்தால் மாற்றம் வரும். இனிமேல் எந்த அரசியலும் வேணாம். புதுசாக எங்களுக்காண்டி என் பிள்ளை அவன் எத்தனையோ கோடி அதை நான் படிச்சில்ல, அவன் எத்தனையோ கோடி ஒரு படம் நடிச்சுக்கு சம்பாதிக்கிறான். அந்த பணம் வானா, எனக்கு மக்கள் தான் வேணா, எதுக்கு வரான்? எங்களை இருட்டில் கிடக்குற எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டுகிட்டு வரான். அதனால அவனை தான் நாங்கள் வெளிச்சம் கொடுக்க முடியும். வாரவனே வந்து அன்னாடு நீனே வாங்கிட்டு போ, நீனே ஓட்டு போ, நீ 200 கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு போ, நீ போய் மூட்டை மூட்டையாக சேர்த்து உன் குடும்ப அரசியலுக்கு ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு போ. அப்போ நாங்கள் ஓட்டு போட்டோம், நாங்கள் எப்போதும் இப்படி உட்காந்துட்டே இருப்போம்மா? ஓட்டு போட்ட எங்களுக்கு உரிமை இல்லையா? அதே மாதிரி எங்கள் உரிமை, நாங்கள் யாருக்கு வேணாலும் போடுவோம். அதுக்கு போடக்கூடாது இதுக்கு போடக்கூடாதுன்னு சொல்ல யாருக்கும் சட்டம் கிடையாது இந்த தமிழ்நாட்டில். தமிழ்நாடுல உலகம் இந்தியாவுக்கே யாரும் வந்து அவங்களுக்கு தான் போடும் இவங்களுக்கு தான் போடும் உங்களுக்கு சொல்ல சட்டம் கிடையாது. இது எங்களோட உரிமை. யார் வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் எடுத்துருக்குறோம். மாற்றம் வரணும், அரசியலுக்கு தடவை மாறணும். எப்போது இருந்த அரசியல் இருக்கக்கூடாது. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? இதுக்கு மேலே இன்னும் ஆனால் இடம் பார்த்தல என் பிள்ளைக்கு இடம் தான் பயந்துட்டு இந்த அம்மாங்க இடத்த கொடுத்துருக்கான். இது என்ன கூட்டம்? கொடுக்க வேண்டிய இடத்த கொடுத்தா நாகை மாவட்டமே இங்கே தான் இருக்கும். நான் காலையில் 8 மணிக்கு வந்தேன் என் வீட்டிலேருந்து. 2 தடவை மயக்கடிச்சு விழுந்து கீழே விழுந்து போய் எனக்கு தூக்கி தண்ணி கொடுத்துருக்குறாப்போ. என் பிள்ளைய கொண்டுட்டு வரணும். என் பிள்ளைய கொண்டாந்து நாங்கள் அரசியலில் இறக்கி என்னைக்கு எம்ஜிஆர் பரங்கிமலை தொகுதியில் படுத்துக்கிட்டு ஓட்டு வாங்கினாப்புல என் பிள்ளை விஜய் வாங்கணும். என்னைக்கு தமிழ்நாட்டு சிஎம் நம்ம விஜய் தான். இதில் யாரையும் உள்ளே விட மாட்டோம். இது கட்டாயம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், சத்தியம் உண்மை. நாங்கள் யாருக்கும் போட மாட்டோம். எங்களுக்கு விஜய் வேணும், என் பிள்ளை எங்களுக்கு வேணும். மாற்றம் வரணும், அரசியல் மாற்றம் மாறணும். இனிமேல் பட்டு இந்த அரசியல் தேவை இல்லைன்னுங்கிற. நீங்கள் எல்லாம் பணம் கொடுத்து இந்த தடவை ஓட்டு வாங்க பார்ப்பீங்க, ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபான்னு. பணத்தையும் வாங்கிக்குவோம். ஏன்னா எங்கே பணம் கொடுத்தா வாங்கிக்குவோம். போனோம்னா உள்ளே அழகாக போட்டு ஒரு பட்டு நம்பிக்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு வெளியே வந்துடுவோம். இது எங்களோட உரிமை. பார்த்துட்டு இருப்பாரு, ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. பணம் கொடுக்கறது உரிமை, வாங்குறது எங்களோட கடமை. எங்க பணம் இல்லை விஜயா? எப்பா ஏ தங்கம், ஏப்பா சாமியா, தமிழ்நாட்டை காக்க வந்த குலசாமியா, ஐயா உன்னை நான் பார்க்கணுன்னு தாண்டி இருந்தேன். உன்னை போட்டாவை முத்தி கொடுத்தேன். நான் உன்னை பார்க்கணுன்னு கிட்ட வந்தம்மா, என்னை தள்ளி விட்டுட்டா அப்படி தங்கம். நீ வரணுண்டியா, எங்களுக்கு நீ வேணுண்டியா. நீ நான் உன்னை விஜயன்னு சொல்ல மாட்டேன்டி, நீ எம்ஜிஆர். எனக்கு சின்ன எம்ஜிஆர். எங்களை காக்க வந்த குல தெய்வம், குலசாமி. எங்கள் பிள்ளை எங்களுக்கு எல்லாருக்கும் எங்கள் வீட்டு பிள்ளை. இனி எங்கள் வீட்டு பிள்ளை தான் நம்ம எங்களுக்கு தேவை. யாருமே எங்களுக்கு தேவை இல்லைப்பா. நானே வந்து என் உயிர் ரெட்டலையை தான் போகும்னு சொன்னாவோ. அந்த மாதிரி இருந்தேன்னா இன்னைக்கு ரெட்டலையை ஒரு பக்கம் வச்சுட்டேன். இன்னைக்கு நீ தான் வேணும். டிவியை திறந்தா உன் படம் தான் பார்க்குறேன், இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு தூங்குறோம் உட்காந்து. எனக்கு நீ வந்து எல்லாரையும் நாங்கள் இருட்டில் இருக்கிறோம்பா, நாங்கள் எல்லாம் இருட்டில் இருக்கிறோண்டி சாமியா. நீ வாரதெல்லாம் பெருசில், எங்களை கொண்டாந்து வெளிச்சத்தில் விட்டுட்டா போதும்பா. இந்த இருட்டு நம்ம எங்களுக்கு தாங்க முடியாதுப்பா. ரோட்டில் பொம்பளை பிள்ளை நடக்க முடியல. பொண்ணு தாய்க்காரி இன்னொருத்தனை வச்சுட்டு பிள்ளைய கொண்டு போடுறான். அவள் ஓடுறாளே அவங்க கூட வச்சேன். அந்த பிள்ளைய எங்காச்சும் ஒரு அனாதை விடுதலை விட்டா என்னப்பா? அந்த பிள்ளைய கொண்டு போட்டு ஓடுறான். ரோட்டில் பொம்பளை தைரியமாக நடக்க முடியல. சாமத்துக்கு சாம பின்னாடியே வரணும், துணியை பிடிச்சிருக்கா. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்புனா வாத்தியார் பிள்ளைங்களை அநியாயம் பண்ணுறான். 5 வயசு பிள்ளை 60 வயசு கிழமை பாடுபடுறான். இதெல்லாம் என்னப்பா அரசியல்? இதெல்லாம் கேட்காம தூங்கிட்டாப்பா இருக்கு இந்த அரசியல். ஏன்பா இதுக்கு முன்னே அந்த அம்மா இருந்து நடத்தின அரசியல் எப்படி பாருந்துச்சு? இப்போ ஏன்பா அந்த அரசியல் தூங்கிட்டு இருக்கு? ஏன் முழிக்க மாட்டீங்களா? முழிச்சு பார்க்க மாட்டீங்களா? உங்கள் வீட்டில் ஏதாச்சும் சொன்னால் பார்ப்பீங்க, கல்லடி விழுந்தா. மக்களுக்கு ஏதாச்சுன்னா பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு கல்லடி விழுவக்கூடாது, ஆனால் எங்களுக்கு கல்லடி விளக்கமத்தடி செருப்படிச்சு. ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போட்ட எங்களுக்கு தலையெழுத்தா?
காலு கெடுக்க போய் நாங்கள் நின்று உங்களுக்கு ஓட்டையும் போட்டு வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டு வாங்கியிருக்கோம். எங்களுக்கு குரல் கொடுக்க நீங்கள் வரமாட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது சொன்னாக்கா சுற்றிலும் பாதுகாப்பு, வெளியே போனால் 10 காரு, உள்ளே வந்த என் பிள்ளை வந்தான் என்ன 100 காரை வந்துச்சு. ஏன் வாரத்துக்கு விட மாட்டேன்? ஏன் பயப்படுறீங்க? உங்களை மாதிரி அவனும் ஒரு பிள்ளை தானே, நாங்களே ஏற்றுக்கிட்டோம் எங்கள் வீட்டு பிள்ளையா, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு என்ன தேவை ஆச்சு வேணாம், நீங்கள் பாட்டுக்கு வழியை விடுங்க, அவன் பாட்டு ரோட்டு நீட்டுக்கு வருவான், வந்துட்டு என் பிள்ளை போவான், எங்களையெல்லாம் பார்ப்பான், நாங்கள் போடுவோம். இந்த தடவை எங்களுக்கு யாரையும் மிரட்டவும் முடியாது. இந்த சாமுண்டி படத்தில் வந்து சாரா பாட்டில் வச்சு ஓட்டு போடணும்னு சொல்கிற அப்படியெல்லாம் இனிமேல் முடியாது. எங்களை நீங்கள் என்ன கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்குவோம். நாங்கள் போடுற ஓட்டு விஜய்க்கு தான், இதில் மாற்றமே கிடையாது. நாங்கள் போடுற ஓட்டு விஜய்க்கு தான். இனிமேல் நீங்கள் என்ன கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்குவோம். நீ பணம் கொடுத்தாலும் சரி, நீ காசு கொடுத்தாலும் சரி, குடம் கொடுத்தாலும் சரி, இனிமேல் பட்டு யாராச்சும் ஒரு மூக்குத்தியை கொடுத்து ஓட்டு கேட்டால் கூட நாங்கள் வாங்கிக்குவோம். நீங்கள் பட்டு புடவை கொடுத்தா கூட நாங்கள் வாங்கிக்குவோம். ஆளுக்கு ஒரு வீட்டில் ஒரு முட்டை அரிசி கொண்டாந்து கொடுத்து கூட ஓட்டு கேட்டாலும் வாங்கிக்குவோம். அது ஏன்னா நாங்கள் கட்டுற வரி பணம், நாங்கள் வாங்குவோம். அதை நீ வாங்கக்கூடாதுன்னு சொல்ல உனக்கு தகுதி கிடையாது. ஆனால் ஓட்டெல்லாம் இங்கே தான். நீலே போய் காட்டுருக்கா, சும்மா விஜயை பார்க்க ஒடியாடுறாவோ அந்த கூட்டம் ஓட்டா மருமான்னு காட்டுருக்கல, ஓட்டா மாற்றி காட்டுவோம். மக்கள் நினச்சா எது வேணாலும் நடத்துவோம். நாங்கள் நினச்சா தான் நீங்கள் உயர வர முடியும். நாங்கள் தூக்கி போட்டால் நீங்கள் குப்பை, நீங்கள் குப்பை. நாங்கள் நினச்சா தான் உங்களை உயர வைக்க வர முடியும். நாங்கள் நினைக்கலன்னா நீங்கள்லாம் ஒரு குப்பை தட்டி. இனிமேல் உனக்கு என்னத்துக்கு ஆகும்? இன்னும் 178 நாள் இருக்குது முடிய, 178 நாள் இருக்குது. 200 நாள் வரும்போது அன்னைக்கே என் பிள்ளை ஆட்சியில் கட்டலாம் அமருவான். இது நடக்கும். எம்ஜிஆர் எப்படி பரங்கிமலையில் படுத்துக்கிட்டு ஓட்டு வாங்கினாரு தொகுதியில், அந்த மாதிரி என் பிள்ளை வாங்குவான். திறமை இருக்குது, வாங்க வைப்பான். நான் வந்து ரெட்டாலைக்கு ஓட்டு கட்ட காலத்தில் ஒரு காலத்தில் போய் நான் போனேன்னா இல்லை என்னை பார்த்துட்டு பயப்படுவோம். உள்ளே போய் வயசான கிளவி அப்படி தூக்கிட்டு வந்து ஓட்டு போட சொல்லுவேன். ஓட்டு புத்து குத்திட்டு வருவேன். எல்லாம் நடுங்கோ என்னை பார்த்தா. அதே மாதிரி இப்போ எல்லா வந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சொன்னேன், எப்போ உனக்கு 15 வயசு தானே ஆகுது, 15 வயசு ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஓட்டு போடுற அன்றைக்கி யார் அங்கே புத்திர நிற்கிறாங்களோ அவங்க 5 ஆட்டா கட்டு வாங்கிக்க. போய் எந்தெந்த வீட்டில் கிழவங்களை இருக்க எழுதிட்டு வா, எழுதிட்டு யானையை கட்டி போட சொல்லுங்க. அப்படி தான்ப்பா போடணும். இந்த தடவை நாங்கள் மாற்றம் எங்களுக்கு வேணும். மக்களாட்சி தான் நம்ம நடக்கணும். அவனு தேவை. இந்த இவன் சீமான் கேட்குறான், என் பிள்ளை உடனே ஆடுறானா, படத்தை மாதிரி ஆட வந்திருக்கான். இவன் படம் ஆடாமல் எங்கே வந்து ஆடுனா? இவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? நீ இங்கே வந்து நில்லு, உனக்கு 10 பேர் வருமா? 10 பேர் உங்ககிட்ட வந்து நிற்குமா? எதுக்கு நீங்கள்லாம் இவ்வளோ பயம் பயப்படுறீங்க? உங்கள் காலம் மேய்ச்சானா, தலையை மேய்ச்சானா, இல்லை உங்கள் வீட்டில் வந்து ஏதாச்சும் கேட்குறானா? இல்லை. ஏன் நீங்கள்லாம் பயப்படுறீங்க? உங்களுக்கு என்ன இருக்கு? நான் என்ன சொல்கிறேன்பா, ஒரே குறிக்கோள், உள்ள விஜய் வந்தால் எங்களுக்கு ஒன்றும் செய்வானா மக்களுக்கு. நானும் இல்லாதண்ணா, என்ன மாதிரி மக்கள் இல்லாதப்பட்டவங்க ரொம்ப அகண்ட விலைக்கும் போவானா. பவுனா 50,000 பிரி பஸ்ஸை நிப்பாட்டணும். அம்மா இறந்துச்சுல, அதை சொல்லித்தான் ஸ்டாலின் ஓட்டு கிடப்ப நானே இந்த ஒரு தடவை போட்டேன். ஆனால் உதயசூரியனுக்கு போடல, பானைக்கு போட்டேன். பானைக்குங்கிறதுனால நான் போட்டேன். அதை காட்டுனா உங்களுக்குன்னு சொல்லவும் தான் நாங்கள்லாம் ஏமாந்து போட்டோம். அது 3ஐயும் பிள்ளை கொண்டாந்து இங்கே தமிழ்நாட்டில் நாடு புறாவுக்கும் காமிச்சிட்டா 50 ரூபா பவுனு ஃப்ரீ பஸ்ஸு நிப்பாட்டணும். அந்த அம்மாவுக்கு எவன் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா எல்லாரோட முட்டையும் கட்டிட வேண்டியது தான். மெட்ராஸில் யாரும் நம்ம கால் வச்சிருக்க முடியாது. அதை கொண்டாந்து வெளியே இறக்கிட்டு அம்மாவோட மறைவு வந்துச்சுன்னு அவன் சீட்டை கழிச்சுட்டு அவன் ஊருக்கு அவனாக போடுவான். 2026 விஜய் தான் உட்கார வைப்போம். நாங்கள் தூங்கவே மாட்டோம் தான் சொல்கிறோம்ல. 178 நாளைக்கு தூங்க மாட்டோம். பிள்ளைய கொண்டாந்து உட்கார வச்சு ஆட்சி கட்டில் வச்சு அழகு பார்த்து என் பிள்ளை, எனக்கு என் பிள்ளை, என் மகன், என் பிள்ளைய பார்க்க என்ன யாரும் விடலை. என் பிள்ளை மூத்த மகன். அதங்கட்டி என்ன வேலை இருக்குது? நம்ம பிள்ளைய உட்கார வைக்காம எங்கெங்கே ஓடுறது, வாய்க்கால் வெட்டினது, வரப்பு வெட்டினது, கொல்லை வெட்டினது, குடிக்கால் வெட்டினதுலாம் வந்து நான் ஏன் இது ஒரு சின்னத்தை 4 தூக்கிட்டு அலையுது. அவன் பிள்ளை ஒண்டி தைரியமாக வந்து இறங்கியிருக்கிறான். அப்புறம் அவனுக்கு போடாமல் நம்ம அடுத்த பேருக்கு போடணுமா? நம்மளை வந்து அவன் என்ன செய்ய முடியும்? நம்ம என்ன விற்கிறோமா? நீங்கள் மனால காசை கொடுத்து வாங்கணுங்க. என் பிள்ளை காசே கொடுக்கல, சும்மா வரான். யார் கொடுத்தாலும் என் பிள்ளை வாங்கிக்க சொல்லிட்டான். காசை யார் கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். போடுறது என் பிள்ளைக்கு தான். அவ்வளோதான். இதில் மாற்றம்